யசம் பஜமானச யதுநந்தனாமலாதய வினுதம். ஆனந்தமாக இருக்கு இந்த கிருஷ்ண கீர்த்தனம். சரி, என்னை பற்றி கேட்டு நீ யாருமா முதல்ல சொல்லு. நான் தான் பெரிய உலகத்தில் பிரச்சாத விதூஷகன் நதிபாண்டன். பேர் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நதிபாண்டன்னா நடத்தினா தயிர் சட்டின்னு பார்க்கணும். தயிர் சட்டி மாதிரியே இருக்குது. வயர் வரிசா இருக்குது, குட்டை கை காலாக இருக்குது, தலை இருக்குது, பானை மாதிரி தயிர் பானை மாதிரியே இருக்குது. உனக்கு ஒரு பொருத்தமாக தான் இருக்குது. சரி, இந்த நாடகத்தை பற்றி நீ எல்லாருக்கும் தெரிவிச்சிரு. விதூஷகன் நதிபாண்டன் தெரிவிக்கிறான். சர்வே மகாஜனாக ஜனங்களே, சகல கல்யாண விதரணஸ்ய அபரிமித காருண்ய பரிகிரகீத திவ்யமங்கல விக்கிரகஸ்ய ஸ்ரீ பக்த கோலாகல தேவஸ்ய பிருந்தாவன லீலாசு வசந்த மகோத்சவ நாடகம் பதர்சயிதும் சபரிவாரः சுபதாரः உபக்ரமதே ததா அவலோகன ஜாதகதோகலாः ரசிகவராः பவந்தः பாக்யோதேன அத்ர சாவதானம் உபவிசந்து. நான் நாடகத்தில் நடுவில் நின்றுப்பா, எல்லாம் ஓரமாக எல்லாம் கரெக்டாக உட்காந்து சிரத்தையாக கேளுங்கப்பா. இந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் ராசிலீலை சொன்ன உடனே ராசிலீலை கிருஷ்ணன் பண்ணலாமான்னு கேட்ட உடனே பாக்கி பிருந்தாவனில உடனே சொல்லாமல் விட்டுட்டார். யார்? அந்த சுகர். அதனால் இப்போ அடுத்த நம்ம சுகருக்காரே அண்ணா கிருஷ்ண பிரேமி அனுபூஜதி அண்ணாவே தன்னை ஒரு சுகராக சொல்லிக்கிறார். யுகலானு கீதம்னு யுகல கீதம்க்கே அதுக்கு ஒரு கீதம் அண்ணா எழுதியிருக்கா. யுகலானு கீதம் இருக்கு. அது வந்து கிருஷ்ண பிரேமி அனுபூஜதி பிரபுஜிதா கஷ்டித் சுகஸ்ட அபரஹா. நான் ஒரு சுகர் வந்திருக்கேன், இன்னொரு சுகர். அந்த சுகர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் அந்த ராசலீலையோட. அதுக்கப்புறம் நிறைய நௌகா லீலை, வசந்த லீலை, நிறைய லீலையெல்லாம் இருக்கு. அந்த லீலையெல்லாம் அவர் விட்டுட்டாரே, நான் அதுக்காக தான் இந்த சுகர் வந்திருக்கேன்னு அண்ணாவே தன்னை சுகராக சொல்லிக்கிறார்.